குட் மார்னிங் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎல் ஷேர்ஸ். இன்னைக்கு 9th ஆகஸ்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நான் நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது, இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றத நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஹை லோ, திருப்பி மார்க்கெட் அந்த சேனல் ஹைக்கு போகுது, திருப்பி அந்த மார்க்கெட் சேனல் லோக்கு வருது, திருப்பி மேலே போகுது, திருப்பி லோ. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த சேனல் லோ பக்கத்தில் வரைக்கும் வந்திருக்கு, சேனலில் பிரேக் பண்ணலை. ஸோ அந்த சேனலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், மண்டே லோவை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் எடுக்கிறது ஒரு ஹெல்த்தியான ரிவர்ஸலாக இருக்காது. மண்டே லோவை கட் பண்ணிட்டு ரிவர்ஸில் எடுக்கிறப்ப தான் ஹெல்த்தியான ரிவர்ஸலாக இருக்கும்ன்றது நான் பர்டிகுலராக சொல்லியிருந்தேன். ஓகே, இன்னைக்கு பார்ப்போம். அண்ட் இன்ட்ராடேக்கு நீங்கள் நேற்று இருக்க அந்த லோ, டியூஸ்டேயும் நேற்று இருக்க லோவையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது இன்ட்ராடேக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து யூ கேன் கோ ஃபார் செல்லிங், ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நீங்கள் இன்ட்ராடேக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு குட்டி சேனலாக பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த சேனல் தான் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் ட்ரேட் ஆகணும். அப்போ தான் ஒரு மார்க்கெட் ஒரு மூமெண்ட்டுக்கு போகும், ஒரு டைரக்ஷனுக்கு போகும். இது இன்ட்ராடேக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நேற்று சொன்ன லெவலில் திருப்பியும் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து ஐ எக்ஸ்பெக்ட் டு ஹேவ் அ டவுன் 23,600 and 23,100. இந்த ரேஞ்சுக்கு 650 அண்ட் 23,100க்கு இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரும்ன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேஜர் விஷயம் இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி புல்லிஷ் மோடுக்கு வரதுக்கு ஒரு பை சைடு வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது நிஃப்டியை காட்டிலும்ட்டு. அது மாதிரி தான் மார்க்கெட் நேற்று நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி அப்சைட் கொஞ்சம் ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த சேனலை பிரேக் பண்ணலை. ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் இன்னைக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் பேங்க் நிஃப்டி இருக்கும். பட் எப்படி பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணுதா, ஏன்னா நிஃப்டியோட சப்போர்ட் இல்லாமல் எப்படி இருக்குன்றது நம்ம இன்னைக்கு ட்ரேடிங் எடுத்து தான் பார்க்கணும். அகைன் பேங்க் நிஃப்டியும் இந்த பர்டிகுலர் சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுனால ஒரு இன்ட்ராடேக்கு நீங்கள் ரேஞ்ச் பவுண்ட்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணலாமே தவிர ஒரு பொசிஷன் எடுத்துக்காதீங்க. ஒரு பொசிஷன் எப்பயுமே எடுத்துக்காதீங்க. நேற்று நான் கிளியராக சொன்னேன், மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஷார்ட் அடிங்க, எப்போ மார்க்கெட் ரைஸ் ஆனாலும் ஷார்ட் அடிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரேடர்ஸ் இன்னும் கிளியர், மார்க்கெட் ஒரு டவுன் சைட்லேருந்து ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுனால அகெயின் மார்க்கெட் அப் சைட் போகுமா, திருப்பி சேனல் பிரேக் பண்ணி டவுன் சைட் போகுமா தெரியாதனால இன்ட்ராடே மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பொசிஷனோ ஒரு ஸ்விங் ட்ரேட்ஸை எடுத்துக்காதீங்க. ஓகே, எஃப்ஐஎஸோட டேட்டாஸ் பார்த்துருவோம். கண்டினியூஸாக ஆஸ் யூஷுவல் ஒரு 5 டேஸாக எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2,600 crores செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 577 crores பை பண்ணியிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். யூஎஸ் மார்க்கெட் வந்து S&P 500 நாஸ்டாக்கும் நல்ல ஒரு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நியர்லி 2% மேலே S&P 500 க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப் மார்க்கெட் இஸ் மிக்சடாக இருக்குது. SGX நிஃப்டி 1% 250 பாயிண்ட் ப்ளஸ் இப்போ ஆஸ் ஆன் டைமில் இப்போ காமிக்குது. SGX நிஃப்டி நிக்கே வந்து நியர்லி மோர் தென் 1%, 400 பாயிண்ட் ப்ளஸில் காமிக்குது. ஓகே, ஆல் டுகெதர் மார்க்கெட் வில் ஹாவ் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க ட்ரேடர்ஸ். அண்ட் இந்த சேனலில் பிரேக் ஆகுதான் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டில் நோ மார்க்கெட் இஸ் இன் பேரிஷ் பொசிஷன். ஸோ டோன்ட் கோ ஃபார் அ பை மோட். இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ட்ரேடிங்ஸ் வர டேஸில் பொசிஷன் எப்படி வருதுன்றதை நான் என்னோட சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ட்ரேடர்ஸ்.